இந்த நபருக்கு வந்து இல்லை நம்ம தேடுற நபருக்கு வந்து புதனும் சந்திரனும் புதனும் ஜாதகத்தில் இணைஞ்சிருக்குதா, ஸோ சங்கம யோகம் அப்படின்றாங்க. நம்ம இப்படி கூட ஆய்வு செஞ்சு தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அதனால் நான் ஒரு சில வீடியோ காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். எதுவும் உங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து விலாவரியாக சொல்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோ நம்ம பதிவு செஞ்சு கொடுத்தா சரியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், சங்கமிக்கிற யோகம் அப்படின்னா இது ஜாதக ரீதியில் பார்க்கும்போது இந்த நபருக்கு யோகம் இருந்தால் கூட சான்ஸ் இருக்குது நிறைய விஷயம் நடக்கும். நீங்கள் பாருங்கள், நான் வீடியோ சில விஷயம் பேசிக்காக வீடியோ காட்டுறேன், புரியுதா உங்களுக்கு? பாருங்கள். எல்லா ஸ்டேட்டஸ் இருந்தவங்களும் ஒரே வீட்டில் இருப்பாங்க, எல்லா மொழி பேசுகிறவங்களும் இருப்பாங்கல்ல. இதுவே கிட்டத்தட்ட ஒரு சங்கம யோகம் தான். இந்த சங்கம யோகத்துக்குள்ளே ஒற்றுமையாக வாழறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம பாண்டிச்சேரியில் ஆரோவில் அப்படின்னு பார்க்குறோம்ல, வெவ்வேறு நாடு, வெவ்வேறு இனம், வெவ்வேறு மொழி, வெவ்வேறு கலாச்சாரம், இந்த வேற்றுமையில் ஒற்றுமை. கிட்டத்தட்ட இந்தியாவை சொல்லும்போது சொல்கிறாங்கல்ல, வேற்றுமையில் ஒற்றுமை. இதுதான் வந்து சங்கம யோகம் அப்படின்னு சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல வகையில் ப்ளஸ் இருக்குது. பல்வேறு கல்ச்சர்கள் நமக்கு சீக்கிரமாக கிடைச்சிரும், பல மொழிகளை நம்ம புதுசாக கற்றுக்குறோம் இல்லையா. அது மாதிரி இந்த சங்கம யோகம் உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அது இப்போ நீங்கள் நம்ம சொல்கிறோம்ல, நதிகள் ரெண்டு சங்கமிக்குன்னா அதை புனிதமான இடமா தானே இன்னை வரையும் கொண்டாடுறோம். அது வந்து இதை நிறைய புனித கடல்கள் சங்கமிக்கிற இடம் ஒரு புனிதமாக அது மாதிரி. நகுலனையா, நலமா, எப்படி இருக்கின்றீர்கள்? தமது வாக்கு அனைத்தும் தூய்மையான விஷயத்தை உமையார் பிள்ளை வழங்கி எழுத்தார். இது போன்ற அரும்பாடி சித்தரோட பாடல்கள் வரி சற்று தாமதமாக உண்டு. என்ன இருந்தாலும் இது இந்த கோரிக்கை, இந்த அரும்பாடி சித்தரோட பாடல் வரிகள் அனைத்துமே உத்தம் உமையார் பிள்ளை என்ற பெயரில் இருக்கும் அரும்பாடி சித்தர் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக தற்போது இருந்து கொண்டிருக்கின்றார். அனைத்தும் ஜெயமாகும். இதுபோல் இந்த கோரிக்கையை போல் மீண்டும் சிறப்பான பாடல்கள் வந்த நோக்கம் என்ன விஷயம் என்று தெரியவில்லை. இதனால் நமக்கு உரைக்கப்பட்ட விஷயம் சிறப்பாக அந்த விஷயத்தை எடுத்து நடத்த வேண்டிய சூழ்நிலை உண்டு. என்ன இருந்தாலும் சற்று தாமதம் அடைவதற்கு காரணம் என்ன? இதுவரை புரிதலை தேடலை கொண்டு வந்து சேர்க்கும் நபர்களுக்கு புரிந்துணர்வு இருக்கின்றதா? புரிந்து செயல்படுகின்றார்களா? அனைத்தும் ஜெயமாக்க அரும்பாடி சித்தரைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.